தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் வகுப்பினுடைய 204வது நிகழ்வு. நாம் கொடுத்திருக்கிற தலைப்பு முதலியல் வளர்ச்சி வினாக்கள். இந்த தலைப்பு கொஞ்சம் புரிந்து கொள்றதுக்கு சிரமப்படும். ஏன்னா முதலியல் என்ற சொல் தான் இங்கே முக்கியமானது. வழக்கமாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடல் முதலாளித்துவ வளர்ச்சி, அதான், வேற ஒன்றும் இல்லை. கேபிட்டலிஸ்ட் டெவலப்மெண்ட், முதலாளித்துவ வளர்ச்சியை தான் நான் இதில் முதலியல் வளர்ச்சின்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பல முறை இதை விளக்கி இருக்கிறோம். அதாவது ஒரு வேண்டுமென்றே ஒரு சிக்கலான ஒரு சொல்லை கொண்டு வந்து கையாளணும், ஒரு மலைக்கக்கூடிய சொல்லா இருக்கணும், அப்போதான் அது அறிவியலாக இருக்கும், அந்த எண்ணம்லாம் இல்லை நமக்கு. சாதாரண எளிய சொற்களை கொண்டே அறிவியலை விளங்க வைக்கலாம். ஆனால் அறிவியலில் என்ன முக்கியமாக தேவைப்படுதுன்னா, சொல் பொருளுடையதாக இருக்கணும். இந்த சொல்லுக்குரிய நுட்பமான பொருள் இருக்கணும். அந்த பொருளை கொடுக்கக்கூடியதாக அந்த சொல்லை பயன்படுத்தணும். ஒரு செய்தித்தாள்களில் பயன்படுத்தக்கூடிய சொற்களை வைத்தே நம்ம ஒரு அறிவியலை கொண்டு செல்ல முடியாது. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம இந்த கள்ளச்சந்தை, அதை ஒட்டி பதுக்கல் என்று ஒரு சொல் உண்டு. பதுக்கல்காரர்கள், பதுக்குதல் என்றெல்லாம் வரும். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றது? ஹோர்டிங், ஹோர்டர் என்று சொல்வாங்க. இப்ப பொருளியல் துறையில பணம், அதனுடைய பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி என்று எடுத்துக்கொண்டால் அது மதிப்பின் அளவையாக இருக்கு, விலையின் குறியீடாக இருக்கு, கொடுப்பு பொறியாக இருக்கு, அதாவது மீன்ஸ் ஆஃப் பேமெண்ட், கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு வழியா இருக்கு. இப்படி நிறைய பணத்தினுடைய பணிகள் இருக்கு. அந்த பணிகளில் ஒன்று என்னன்னா, இட்ஸ் எ மீன்ஸ் ஆஃப் ஹோர்டிங். இங்க பதுக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. உண்மையிலேயே எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் என்னன்னா, இந்த மூல முதல் மொழியாக்கம் செய்யும் போது அந்த முதல் பாகத்தில் இந்த பணத்தின் பணிகள் என்று வரும். அதுல அந்த பணம் என்பதை பற்றி விளக்கம் கொடுத்து பணத்தின் பணிகள் சொல்லும் போது இந்த மீன்ஸ் ஆஃப் ஹோர்டிங்னு வந்துருச்சு. இது என்ன, இது பதுக்கல் போய் பணத்தோட பணி பதுக்கலா இருக்க முடியுமா அப்படின்னு விரிவாக ஆய்வு செய்யும் போது அது ஒன்றும் இல்லை. அதை சேர்த்து வைப்பது, செல்வத்தை சேர்த்து வைப்பது. இப்போ ரொம்ப எளிய உதாரணம், நம்ம பாட்டிமார்கள் சிறுவாடுன்னு சேர்த்து வைப்பாங்க. நான் கூட சிறுவாடுன்னு பயன்படுத்தி பார்த்தேன். அதான சின்ன அளவில் மட்டும், இது சின்ன அளவில் பெரிய அளவில் இல்லை. தங்கம் உங்கள்கிட்ட தங்கம் தான் பணம். பணம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த காகிதமோ நோட்டோ இல்லை, தங்கம் தான் பணம். அந்த தங்கம் அல்லது வெள்ளி, அதுக்கான குறியீடு தான் இந்த காகிதம், நோட்டு பணம், தாள் பணம். அந்த தங்கம் எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொன்னா, அது பணம் என்ற பணியை செய்கிற போது அது நகை செய்ய பயன்படுது, மூக்குத்தி செய்ய பயன்படுது, தங்கப்பல் கட்டிய அந்த பயன்பாடு அல்ல. இது எதற்கெல்லாம் பயன்படுதுன்னா, இப்போ ஒருத்தர் தங்கத்தை வச்சிருந்தாருன்னா சில வருடம் கழிச்சு அது அதிக மதிப்புள்ளதாகுது. அப்போ அவர்கள் காசு சேர்த்து வைக்கக்கூடிய வழி, நம்ம கிராமத்தில் பாட்டிமார்கள் காதில் பெருசாக தங்கத்தில் கட்டி தொங்க போட்டுக்குவாங்க. இது இதுக்கு பேர் இதுக்கான அறிவியல் பேர் ஹோடி. அது பதுக்கிறது இல்லை, சேர்த்து வைத்தல், அவ்வளவுதான். சேர்த்தலின் சாதனம் அது, மீன்ஸ் ஆஃப் ஹோடிங்னு சொன்னோம். ஆனால் பத்திரிகைகளில் பயன்படுத்தக்கூடியது, அன்றாட சந்தையில் பயன்படுத்தக்கூடிய அதே பொருளை அதை கையாண்டோம்னா தவறாக போயிடும். அப்படி பார்க்கிற போது முதல் அல்லது மூலதனம், அதுதான் நான் முதல், இது வித்தியாசப்படுத்துறதுக்காக முதல்னு போட்டேன். தமிழ்ல ஏற்கனவே முதல் என்ற சொல் இருக்கு, ஆக்கம் கருதி முதல் இழக்கும் என்று வள்ளுவர் சொல்றாரு. நல்ல நம்ம பேச்சு பழக்கத்திலே விற்று முதல், இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். முதல் போடுதல், அது முதல் போட்டால் வேற ஒன்று ஆயிடும்னு அர்த்தம் இல்லை. இந்த முதல்ங்கிறதுக்கு நம்பர் 1 என்று ஒரு பொருள் இருக்கிறதுனாலேயே இந்த முதலை அறிவியல் சார்ந்த ஒரு பொருளியலில், எக்கனாமிக்ஸை ஒரு சயின்ஸா டீல் பண்ணுகிற போது அதற்கென்று சில சொற்களை நாம் கையாளணும். இதுக்கும் அதுக்கும் குழப்பம் வந்துடும் என்று நம்ம பார்க்கக்கூடாது.
இந்த துறைக்கென்று உரிய முறையில் பயன்படுத்தணும். அப்படி புரிந்து கொள்வதற்கு மாணவர்களை பழக்கணும். முதல் என்றால் நீ சொல்ற ஒன்னாம் வகுப்பை குறிக்காதுப்பா. இந்த முதல் என்பது கேபிட்டலை குறிக்கும். அதனுடைய முதலை குறிக்கும். இங்கிலீஷ்லயே கேபிட்டல் எடுத்துக்குவோம். எத்தனை வகையான கேபிட்டல் இருக்கு? தமிழ்நாட்டோட கேபிட்டல், இந்தியாவோட கேபிட்டல் இருக்கு. பனிஷ்மெண்ட்ல கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இருக்கு. சரக்குகள்ல கேபிட்டல் குட்ஸ், கன்சியூமர் குட்ஸ் இருக்கு. இதையெல்லாம் தவிர நம்ம கேபிட்டலுக்கு ஒரு ஸ்பெஷல் அர்த்தம். அதனால தான் மார்க்ஸ் வந்து கேபிட்டல்னு மட்டும் இங்கிலீஷ்ல தான் நம்ம கேபிட்டல்னு எழுதணும். ஜெர்மன் மொழியில தஸ் கேபிட்டல், பிரெஞ்சு மொழியில லே கேபிட்டல். சரியா தமிழ்ல எப்படி, இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா தி கேபிட்டல். ஏதோ ஒரு கேபிட்டல் இல்லை, தி கேபிட்டல். அதுக்குரிய சிறப்பான பொருள், பொருளியல் பொருள்ல தான் அந்த சொல் பயன்படுத்தப்படுது, கேபிட்டல் அப்படின்னு சொன்னா. அப்ப அந்த மாதிரியான ஒரு சொல், அதுக்கு தமிழ் முதல். இப்ப இந்த கேபிட்டலிசம் என்பது என்ன? முதலை அடிப்படையாக கொண்ட அமைப்பு. கேபிட்டலிஸ்ட்ங்கிறவர் முதலாளர், முதலை ஆளுகிறவர். ஆனா கேபிட்டலிசம் என்பதுன்னா முதலின் ஆளுகை, முதலாளித்துவம்னு அதை மொழிபெயர்க்கிறது. அந்த இங்கிலீஷ்ல எப்படி இருக்கணும்? கேபிட்டலிஸ்டிசம்னு இருக்கணும். கேபிட்டல் என்பதற்கு, அது கேபிட்டலிசமாக ஒரு உருவு பெறுவதற்கு முதலாளியே தேவைப்படலை, ஒரு ஆள் இல்லை. கேபிட்டலுக்கு உருவமா ஒரு முதலாளி வரலாம், ஆனா முதலாளி இல்லாமலும் கேபிட்டல் உண்டு. அதனுடைய சுத்தமான கோட்பாட்டு பொருள், தியரட்டிக்கல் சென்ஸ்ல பார்த்தீங்கன்னா முதல் என்பதற்கு முதலாளர் தேவையில்லை. முதலாளர் என்பது பின்னால வர்றார், அவர் அந்த உருவம் எடுத்துக்கிறார், அது தனி, அது நம்ம ஆய்வுக்குரியது அல்ல. இது ஒரு அப்டிராக்ட் சயின்ஸாக உருவங்களிலிருந்து நீக்கி அதை நம்ம ஆய்வு செய்கிற போது, நம்ம எப்படி கணக்கில் வந்து 1, 2, 10 என்று எண்களை நாம பயில்கிற போது ஒருவர் இருவர்னு பயில வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பெண் இரு ஆண்னு கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 10 - 5 = 5, 10 - 5 = 5ன்னு சொன்னா 10 மான்கள் கழித்தல் 5 மான்கள் மிச்சம் இருக்கிற 5 மான்கள் என்று அது சொன்னாதான் அந்த கணக்கு புரியும்னு அர்த்தம் இல்லை. அது மானா இருக்கலாம், மீனா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஆனா 10 - 5 = 5. அது போன்ற ஒரு அப்டிராக்ட் சயின்ஸாக எடுத்துக்கிட்டு எக்கனாமிக்ஸை நம்ம படிச்சோம்னா கேபிட்டல்னா முதல். அப்ப கேபிட்டலிசம் என்ன? நான் அது முதலியம் பயன்படுத்தி பார்த்தேன். முதலாண்மை முதலியம் சொல்லும்போது அந்த முதலிய கருத்துக்கள்னா அந்த முதலியன் இன்னொரு அர்த்தம் இருக்கு பாருங்க. இவர் மார்க்ஸ் முதலானவர்கள், மகள் முதலிய கூட்டம், இந்த மாதிரி வந்துடுறதுனால அந்த முதலிய 2 பொருள் கொடுக்குது அப்படின்னு ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. சரி, அது இடத்துக்கு ஏற்ப நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொன்னோம். அப்புறம் அதை எனக்கு அடுத்து வந்த ஒரு யோசனை என்னன்னா, முதலமை, இப்போ நம்ம கீழமை மேலமை இவங்க அந்த அமைகிறத சேர்த்து போடுறாங்க இல்லையா? அமை என்பது சிஸ்டத்தை குறிக்கிற சொல்லுது. அப்புறம் தான் நம்ம என்ன யோசிச்சோம்னா, முதலாண்மை, முதலாண்மைன்னு சொன்னா இப்ப எனக்கு அந்த சொல் வந்து பொருத்தமா படுது. இப்ப நம்ம ஏற்கனவே இறையாண்மை, முகவாண்மை, நிறைய அந்த ஆளும் தன்மை, முதல் ஆளுகிற தன்மை, எனவே முதலாண்மை. அந்த இயல், முதல் சார்ந்த ஒரு இயல், முதல் சார்ந்த ஒரு அறிவியல், அதை முதலியல்னு நம்ம பயன்படுத்தலாம். அதுதான் இதுல வந்து நான் சொல்லியிருக்கிறது. முதலியல் வளர்ச்சி என்றால் நாம் இதுகாரும் வழக்கமான அரசியல் உரையாடல்கள்ல பயன்படுத்தக்கூடிய முதலாளித்துவ வளர்ச்சி என்று பொருள். இது திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதை பற்றி நம்ம இன்னும் விரிவா பேச போறோம். இன்னும் விரிவா இதை பற்றி பல முறை இதை பற்றி பேச போறோம். அதனால இந்த சொல்லை வந்து இறுதியா நினைவில் வைத்துக் கொள்ள, முதலியல் வளர்ச்சின்னு சொன்னால் நான் முதலாளித்துவ வளர்ச்சியை சொல்லுகிறேன். ஆனா அது முதலாளியோட வளர்ச்சி இல்லை, முதலின் வளர்ச்சி தான், முதலை சார்ந்த ஒரு அமைப்பின் வளர்ச்சி. சரி, அப்படின்னா முதல்னா என்ன? முதல் என்பது எதை குறிக்கும்?
நம்ம இந்த முதலை எப்படி கருதிக்கிட்டு இருக்கிறோம்? டேர்ன் ஓவர்னா விற்று முதல். அது சரியான பொருளியல் பொருள். அது விற்று முதல் அல்ல. அது புரள்வு. அது இப்போ திரள்வு என்பது போல அது புரள்வு. அக்யூமுலேஷன்னா திரள்வு, டேர்ன் ஓவர்னா புரள்வு. அதுக்குள்ளேலாம் நம்ம இப்போ ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நம்ம பின்னால் தேவைப்படும் போது அதை கற்றுக்கலாம். இப்போ நம்ம சொல்றது என்னன்னா, எவ்வளோ முதல் போட்டிருக்கிறீங்க, எப்படி அப்படின்னா இவ்வளோ பணம். இந்த முதலை கொண்டு நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஒரு தொழிற்சாலையை நான் கட்டியிருக்கிறேன், இல்லை வாடகைக்கு பிடிச்சிருக்கிறேன் கட்டடத்தை. அது ஒரு எந்திரத்தை வாங்கி போட்டிருக்கிறேன். இந்த சுத்து வட்டாரத்தில் தேங்காய் உரிக்கிறாங்க. அந்த தேங்காய் மட்ட நாரெல்லாம் நான் மூலப்பொருளாக வாங்கிட்டு வந்து இந்த எந்திரத்தில் கொடுத்து அதை கயிறு செய்கிறேன். அந்த கயிறு செய்து அதை பாயாக்குறேன். அப்ப இதெல்லாம் தான் முதல் என்று நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கட்டடம், இந்த மூலப்பொருள், அப்புறம் அங்கே எரிக்கிற மின்சாரம், அல்லது ஏதாவது ஒரு அடுப்பு வச்சிங்கன்னா அதுக்கு பயன்படுத்துகிற கரி, இந்த மூலப்பொருளும் கட்டடமும் அதுக்கு துணையாக வருகிற பொருட்களும், அப்ப அதை ஏற்றுமதி செய்து வெளியில் அனுப்புறதுக்கான ஊர்தி, இதிலெல்லாம் போடுகிற பணம், இவற்றுக்காக நீங்கள் செலவிடுகிற தொகை, இதுதான் முதல் என்று நாம் புரிந்து வைத்திருக்கோம். ஒரு எளிய கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம சொன்ன அந்த உதாரணத்துல ஒரு தேங்காய் நாரை வாங்கி கயிறாக்குறது, பாயாக்குறதுங்கிற அந்த தொழில்ல ஒரு நபர், அவரும் அவருடைய குடும்பத்தினருமே அந்த வேலையை செய்யறாங்க. ஒரு கற்பனைக்கு எல்லா வேலையும் செய்யறாங்கன்னு வச்சுக்கோ, யாரையும் வேலைக்கு வச்சுக்கல. அப்பயும் அது முதல் தானா? இல்ல. எப்ப அது முதலாகும்? இந்த வேலையில் ஒருவரை கூலிக்கு அமர்த்துகிற போதுதான் அது முதலாகும். இவர் தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய மூலப்பொருளை செய்பொருளாக மாற்றுவதற்கு ஒருவருடைய கூலி கொடுத்து ஒருவரை அமர்த்தி, கூலி கொடுத்து அமர்த்துதல் என்று சொன்னால் என்னன்னா, அவருடைய உழைப்பு திறனை விலைக்கு வாங்கி நுகர்தல் என்று பொருள். அவர் உழைப்பு திறன் என்ற ஒரு தனி வகையான சரக்கு அந்த உழைப்பாளரிடம் அல்லது தொழிலாளரிடம் இருக்கு. அதை அவர் விற்க முன்வர்ற, நீங்க வாங்குறீங்க, வாங்கி அதை நீங்க நுகர்றீங்க. எப்படி நுகர்றீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த முதல் என்று நீங்க நம்பி வைத்திருக்கக்கூடிய இந்த சாதனங்கள், பொறிகள், பொருட்கள் மீது அந்த உழைப்பை செலுத்தி அந்த மூலப்பொருளை வடிவம் மாற்றம் பெற்று செய்பொருளாக மாற்றுகிறீங்க. அதுக்கு அந்த உழைப்பு திறனை நீங்க பயன்படுத்துகிறீங்க. உழைப்பு திறனை செலவிடுவது என்பது அவருக்கு உழைப்பு. உங்களுக்கு அந்த உழைப்பு திறனை நுகர்தல் என்பது உங்களுடைய சுரண்டல். ஏன்னா அந்த உழைப்பு திறனுக்கு நீங்க கொடுக்கிற விலையை கொடுத்த பிறகு அதிலிருந்து மிகை மதிப்பை நீங்கள் எடுத்துக்கொள்கிற அந்த மிகை மதிப்பு தான் உங்களுக்கு லாபமா அமையும். உங்களுக்கு மிகை மதிப்பே வரலன்னா ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறதுக்கு நீங்க பைத்தியம் கிடையாது. எல்லாம் போட்டு உனக்கு எதுக்கு சும்மா கொடுக்கணும்? இப்பதான் அது முதலாகுது. அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த பொருள் எல்லாம் முதல் இல்லை. எது முதல்? இந்த பொருளை கொண்டு நீங்கள் தன் கையில் ஆக்கப்பொறிகள், இவர்கிட்ட இருக்கிற கட்டடம், கரி, தேங்காய் நாரெல்லாம் யார்கிட்ட இல்லைன்னா அந்த உழைப்பாளிகிட்ட இல்லை. இருந்தா இவர்கிட்ட வேலைக்கு வர மாட்டார், அவரே செஞ்சுக்குவார். அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத உழைப்பு திறன் என்ற சரக்கு. அது அவருடைய நாடி நரம்புகள்ல, ரத்தத்துல, கையில, காலில், மண்டையில, மூளையில அது இருக்கு. அது எப்படி அவருக்கு கிடைச்சிச்சு? அந்த தொழிலை செய்வதன் மூலமாக கிடைத்தது, தொழிலை கற்றுக்கொள்வதன் மூலமாக கிடைத்தது, அவர் படித்ததன் மூலமாக கிடைத்தது, பயிற்சி எடுத்ததன் மூலமாக கிடைத்தது. அதை பயன்படுத்தக்கூடிய நிலையில் எப்ப இருக்கிறார்னா, அவர் சாப்பிட்டுட்டு வரணும். அவர் சாப்பிட்டா பத்தாது, அவர் குடும்பம் சாப்பிடணும், அவர் குழந்தைங்க சாப்பிடணும். அவரிடத்துக்கு இன்னொரு தொழிலாளியை உருவாக்கணும்னா வாரிசுகளை உருவாக்கணும். எனவே அவர் என்ன பண்றாருன்னா, உற்பத்தி பொறிகளை, அதாவது ஆக்க பொறிகள், அந்த வார்த்தைகளையே அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சொல்றோம். ஆக்க பொறிகளை
தனி உடைமையாக பெற்றிருக்காத ஒருவர் ஆக்கப்பொறிகளை தனி உடைமையாக வைத்திருக்கிற ஒருவரிடம் கொண்டுட்டு போய் தன் உழைப்பு திறனை விற்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற உறவு இருக்கு பாருங்க. நான் ரெண்டு தனிநபர் உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இது சமூக அளவில் இந்த கூட்டம் ஆக்கப்பொறிகளை சொந்தமாக வைத்திருக்கிற கூட்டத்திற்கும் ஆக்கப்பொறிகள் ஏதுமில்லாமல் தன் உழைப்பு திறனை விற்கிற கூட்டத்துக்கும் இடையிலான உறவுக்கு பெயர்தான் முதல். அதுக்கு பேர் தான் முதல். இந்த முதல் வடிவம் எடுக்கிறது. நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பொறிகளா வடிவம் எடுக்குது. நம்ம ஒரு ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம். நான் இந்த கேள்வி கேட்டு பார்த்திருக்கிறேன். மார்க்ஸ் உழைப்பினுடைய மகத்தான பங்களிப்பை மெய்ப்பிக்கிறார். இந்த உலகை படைப்பதில், உருவாக்குவதில், மாற்றுவதில் உழைப்பினுடைய மிகப்பெரிய பங்கு என்ன? அது சும்மா தெரு ஓரத்தில் கிடக்கிறது, கந்த துணியோட கிடக்கிறது, குடிசைகளில் கிடக்கிறது, சாக்கடைக்கரைகளில் கிடக்கிறது, கூலி பசங்க காசு கொடுத்தா வேலை செஞ்சுட்டு போறான் என்று அலட்சியமாக, நீ ராஜா வர்ற வழியில் குறிக்கிடாத, பாதிரியார் வர்ற வழியில் குறிக்கிடாத என்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த உழைப்புக்கு அதனுடைய உயர்ந்த இடத்தை, செல்வத்தை படைக்கிற அதனுடைய பங்களிப்பை அறிவியல் சான்றுகளோடு மெய்ப்பித்தவர் மார்க்ஸ். ஏன் புத்தகத்துக்கு உழைப்புன்னு பேர் வைக்காம ஏன் கேபிட்டல்னு பேர் வச்சார்? புத்தகத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரு? கேபிட்டல், தி கேபிட்டல்னு பேர் வைக்கிறார். எதுக்கு? முதலாளர்களை சிறப்பிப்பதற்கா? உலகை படைப்பதில் அந்த முதலாளி வைத்திருக்கிற செல்வம், அவர் சேகரித்திருக்கிற பல்வேறு கருவிகள், பொறிகள், இவற்றினுடைய சிறப்பை சொல்வதற்கா? இல்லை. அவர் என்னத்துக்காக அந்த சொல்லை வைக்கிறார்னா, இந்த உறவை குறிப்பதற்காக வைக்கிறார். எதற்கும் எதற்குமான உறவு? சுரண்டப்படுகிற தொழிலாளருக்கும் சுரண்டுகிற முதலாளருக்கும் இடையில் இருக்கிற ஒரு உறவு. இதை புரிய வைப்பதற்காக அவர் ஒரு கற்பனையான ஒரு கதை ஒன்று சொல்வார். நான் இதுக்கு முந்தைய கூட சொல்லியிருக்கலாம், மீண்டும் சொல்றேன். லண்டன்ல ஒரு பெரிய முதலாளி இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப தொல்லையா இருக்கு. எல்லாம் தொழிற்சங்கம் வைக்கிறான், கம்யூனிசம்ங்கிறான், சோசியலிசம்ங்கிறான், முதலாளி சுரண்டாருங்கிறான். எதுக்கு நாங்கள் 10 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் செஞ்சா போதாதாங்கிறான், குழந்தைகளை வேலை வாங்காதாங்கிறான், என்னென்னமோ கேட்குறான், தொல்லை பிடிச்சவனா இருக்கான். ஆனால் இந்த தொழிலாளிக்கு அவனுக்கா எதுவும் தெரியாது. ஒரு சில ஆட்கள் சொல்லி கொடுத்து இதை பண்றாங்க. எனவே இந்த செல்வாக்குகள் இல்லாத ஒரு இடத்திற்கு இந்த தொழிலாளர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போனால் நாம் அங்க ஒரு சௌரியமா அமைதியா வேலை செய்யலாம், இவங்களுக்கும் கூலி கொடுக்கலாம், நம்மளும் லாபம் சம்பாதிக்கலாம் என்று திட்டமிட்டு ஒரு பெரிய கப்பலை வாடகைக்கு அமர்த்தி ஒரு ஆலைக்கு தேவையான பொறிகளை எல்லாம் அதில் ஏற்றி, மூலப்பொருட்களை எல்லாம் ஏற்றி கொண்டு அது வரைக்கும் யாரும் போகாத ஒரு இடத்துக்கு அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஸ்வான் நதி கரைக்கு போய் சேர்ந்தார் கப்பல்ல. அங்க போய் ஒரு கூடாரங்கள் அமைத்து, எல்லாம் தங்குங்கப்பா, உங்களுக்கெல்லாம் இந்த இடம், நாளைக்கு நம்ம இந்த ஃபேக்டரியை செட் பண்ணி உங்க வேலையை ஆரம்பிக்கலாம், அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் செய்கிறேன், உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டேன் என்று எல்லாரையும் கொண்டு இறக்கினாராம். அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த தொழிலாளிங்க யாரும் இல்லையா. என்ன காரணம்னா, அங்கு அவர்களுக்கு இயற்கையிலேயே அந்த வளமான ஸ்வான் நதி தீரத்தில் பழங்கள், காய்கள், உணவு எல்லாம் தண்ணியிலிருந்து எதுவும் காசு கொடுத்து வாங்கவே தேவையில்லாமல் கிடைத்ததாம். எனவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏன் உங்ககிட்ட கொண்டாந்து நாங்கள் உழைக்கணும், உங்ககிட்ட நாங்கள் உழைக்கணும், நாங்கள் உழைச்சி நாங்கள் சாப்பிட்டுக்கிறோன்னு இவர் அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இது எதுக்கு சொல்றாரு? அவர் கையில பவுண்ட் ஸ்டெர்லிங் இருந்துச்சு, அவர் கையில ஆயுத கருவிகள் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இவரிடம் உழைப்பு திறனை விற்க வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் இல்லை அந்த தொழிலாளர்களுக்கு. அவங்கள்ட்ட அந்த கருவிகள் இல்லைனாலும் அவங்க வேற விதத்துல வாழ முடியுங்க நிலை. எனவே இந்த உறவு இருக்கு இல்லையா,
அதாவது உழைப்பு திறன் என்பது தனித்து இயங்கல. அது அடிமையினுடைய உடம்புல இருந்து இயங்குது, தொல்பொதுமைக்கு முகத்துல அந்த மனிதர்களுடைய உடம்புல இருந்து இயங்குது, ஒரு கிழாரிய குமுகத்துல பண்ணை அடிமையிடம் இருந்து இயங்குது, எல்லாம் இயங்குது, தனியா இல்ல. ஒரு சமூகத்தில், ஒரு குமுகத்தில் ஒரு அங்கம் அது. அந்த குமுகத்தில் இன்னொரு அங்கமா யார் இருக்கிறாங்கன்னா, இந்த ஆக்கப்பொறிகளை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த முதலாளர் இருக்கிறார். இதுதான் முதல் என்பது உறவின் பெயர். என்ன உறவு? யாருக்கும் யாருக்குமான உறவு. இந்த மாம மச்சான் உறவா, தகப்பம் உள்ள உறவா, என்ன உறவு இது? இல்ல தலைவா தொண்டாங்கிற உறவா? இல்ல. அந்த உறவுக்கு என்ன அடிப்படை? அந்த உறவு ஆக்கப்பொறிகளை பொறுத்தது. நான் மீண்டும் இந்த சொல்லையும் சொல்றேன். நம்ம வழக்கமா உற்பத்தி உற்பத்தின்னு தான் சொல்றோம். இந்த உற்பத்திங்கிறது ரொம்ப நாளா பழக்கி வச்சுட்டாங்க. அது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான் பழக்கினாங்களா, எல்லாரும் பழக்கினாங்களா எனக்கு தெரியாது. ஆனா அதனுடைய வடமொழியில உற்பத்தி என்றால் புறப்படுதல். எங்கிருந்து புறப்படுகிறது? இப்ப இமயமலையில கங்கை புறப்படுது, குடகு மலையில காவிரி புறப்படுது, அல்லது இதுல மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து புறப்படுற ஆறுகள். இதுதான் உற்பத்தி. தமிழும் இல்ல. தமிழ்ல அதுக்கான சொல் என்ன? ஆக்கம். நமக்கு குழம்பு ஆக்குறோம், சோறு ஆக்குறோம், எத்தனையோ இருக்கு இல்லையா? ஆக்கம், ஆக்கத்திறன், ஆக்க உழைப்பு. புதுசா ஒன்றை படைத்தல், அவ்வளவுதானே. இந்த படைத்தல்னா கடவுளோட இடத்துக்கு போற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் படைப்பல சொல்லல. ஆக்கம் இதையும் சொல்றாங்க. தான் ஆக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், காக்கும் கடவுள்னு இருக்காங்க. ஏதாவதுனாலும் இருக்கட்டும், ஆக்கம். இது ஆக்கம் என்பது குறிப்பா பொருட்களை உற்பத்தி பண்றதுன்னு ஒரு பொருளை பயன்படுத்தணும்னா, நம் மொழிபெயர்ப்பாளர்கள் சிலர் அதை பொருளாக்கம்னு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பொருளாக்கம் எப்படி நடைபெறுகிறது? நமக்கு தெரிந்து பல்வேறு பொருளாக்க முறைகள் இருக்கு. இந்த முறை ஒரு முறை, மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது 2 கூறுகளை கொண்டது. மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்பது 2 கூறுகளை கொண்டது. ஒன்று ஆக்க பொறிகள், இன்னொன்று ஆக்க உறவுகள். இந்த பொறிகளுக்கும் உறவுகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இப்ப ஆக்க பொறிகள்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, இருக்கிறதுலேயே முதன்மையான ஒரு ஆக்க பொறி யாருன்னா மனிதன். மனிதன் இல்லாமல் எதையும் ஆக்க முடியாது. இது மனிதன் ஒரு ஆக்க பொறி, அதாவது உற்பத்தி சாதனம், உற்பத்தி சக்தி. சரியா சொன்னா சாதனம், உற்பத்தி சக்தி. உற்பத்தி சக்தியில முதலிடம் மனிதனுக்கு. அதாவது சரியா தமிழ்ல சொன்னோம்னா ஆக்கத்திறன்கள்ல முதலிடம். அந்த ஆக்கத்திறன்களில் அதுக்கு அடுத்த இடம் இந்த பொறிகளுக்கு வருது. அதாவது சாதனங்களை தான் நான் பொறிகள்னு சொல்றேன். அதுல முதலிடம் வர்றது நிலம். நிலம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் அடிப்படையா இருப்பது நிலம். உங்க எந்திரத்தை கூட கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு கட்டணமான கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு நிலம் வேணும். முதலாளரோ தொழிலாளரோ குடியிருப்பதற்கு வீடு கட்டணும், வீடு கட்டுறதுக்கு நிலம் வேணும். இயற்கையினுடைய மிக முக்கியமான ஒரு கூறு அது. மார்க்ஸே ஒரு விவாதத்தில் செல்வம் அனைத்துக்கும், பண்பாடு அனைத்துக்கும் உழைப்பே ஊற்றுக்கண், உழைப்பே ஆதாரம் என்று ஒரு கட்சி திட்டத்தினுடைய முதல் வரியில எழுதி வச்சிருந்தாங்க. ஒரு சோசியலிஸ்ட் கட்சி எழுது, கோத்தா வேலை திட்டம்னு பேர். அந்த இவர்கிட்ட திருத்தறதுக்கு கொடுக்குறாங்க. இவர் அந்த மார்ஜின்ல முதல்ல எழுதுறாரு, திஸ் இஸ் ராங், இது தப்புன்னு. உழைப்புதான் செல்வ அனைத்துக்கும் அடிப்படை என்பதை தவறுன்னு எழுதுறார். எழுதிட்டு சொல்றாரு, இயற்கையும் உழைப்பும் தான் செல்வம் அனைத்துக்கும் அடிப்படை. இயற்கை தான், இயற்கையும் உழைப்பும் சேர்ந்ததுதான். ஒரு மேற்கோள் காட்டுறார், ஒரு அறிஞர் தேர்ந்து மேற்கோள் காட்டுறார். செல்வம் பண்பாடு அனைத்துக்கும் தாய் இயற்கை, தந்தை உழைப்பு என்று எழுதுறார். அப்ப மனிதர்கள், நிலம், அப்புறம் இயற்கை ஆற்றல்கள், காற்றோ மழையோ மற்ற எல்லாமே,
அதுக்கு பிறகுதான் இந்த மூலப்பொருட்கள் இருந்து எந்திர பொருட்கள் இருந்து இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஆக்கப் பொறிகள். இது ஆக்கப் பொறிகள் 1000 ஆண்டுகளாக அப்படியே நிலைத்திருப்பதில்லை, மாறுது. மாற்ற வேண்டிய தேவை மனிதர்களுக்கு இருக்கு. ஏன்? மனிதர்களின் தொகை, ஒரு காட்டில் வாழக்கூடிய ஒரு கூட்டம், அதனுடைய தொகை பெருகும் போது, தேவைகள் பெருகும் போது, அந்த தேவைகளை எங்கிருந்து பெறுவது? இந்த இயற்கையிடமிருந்து தான் பெறணும். இயற்கையிடமிருந்து பெறுவதற்கு அவங்க முதல்ல எதை மாற்ற வேண்டி வருதுன்னா, தங்களிடம் இருக்கிற பொறிகளை மாற்ற வேண்டி இருக்கு. அவங்கள்ட்ட இருக்கிற கல்லாயுதங்களா இருந்துச்சுன்னா அதை உலோக கருவிகளா மாற்றணும். அப்புறம் அந்த கருவிகளை இயக்குற முறைக்கு ஏற்ற மாதிரி கருவிகளுடைய தன்மையில மாற்ற வரும். ஒரு கல்லால் உழுததற்கு பதில் கொழுவால் உழணும். அப்புறம் மனிதனை இழுத்துக்கிட்டு போறதுக்கு பதில் மாட்டை கொண்டு அந்த உழவை செய்யணும். ஆக இந்த பொறிகள், கருவிகள் முதலில் மாறுகின்றன. இது நம்ம வழக்கமா சொல்றது உற்பத்தி கருவிகள், நான் ஆக்க கருவிகள்னு சொல்றேன். அப்ப ஆக்க கருவிகளை மாற்றி, அந்த ஆக்க கருவிகளை மாற்றுவதற்கேற்ப மற்ற எல்லாத்தையும் மாற்றணும். எந்திரம் வைக்கிற கட்டடத்தை மாற்றணும், அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்களை மாற்றணும், அதற்கான துணை பொருட்கள், எரிபொருட்கள், இதையெல்லாம் மாற்றணும். இந்த மாற்றங்கள் எல்லாம் வரும். இப்படி ஆக்கப் பொறிகளை மாற்றுகிற போது இந்த ஆக்கப் பொறிகளை கையாள்வதற்கு ஏற்ப மனித உறவுகளை மாற்றணும். ஒரு எளிமையான உதாரணம் நம்ம சொல்றதா இருந்துச்சுன்னா, ஒரு அடிமை உடைமை சமூகம், ஆண்டான் அடிமை சமூகம். அங்க அடிமை என்பவன் யாருன்னா, அவன் 2 கால் விலங்கு, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அந்த ஆண்டைக்கு மாடு சொந்தமா இருக்கு, குதிரை சொந்தமா இருக்கு, அதுபோல மனிதன் சொந்தமா இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். விலை கொடுத்து வாங்குற மாதிரி இவனை விலை கொடுத்து வாங்கலாம், மாட்டை விற்கிற மாதிரி இவனை விற்கலாம், மாட்டை அடிச்சு கொள்ளலாம்னா இவனை அடிச்சு கொள்ளலாம், எல்லாமே உண்டு. அப்ப என்ன பண்றான்? இந்த அடிமைக்கும் ஆண்டைக்குமான உறவை வைத்துக் கொண்டு, மாட்டுக்கு அடிச்சு வேலை வாங்குற மாதிரி மனிதனை அடிச்சு வேலை வாங்குற ஒரு முறையை வைத்துக் கொண்டு, நீங்க கல்லை உடைக்கலாம், நிலத்தை உழலாம், மரத்தை தூக்கலாம், என்னென்ன புதுசா உண்டோ எல்லாத்தையும் அவனை வச்சு படைக்கலாம். இப்ப இதே உழவு செய்வதற்கு ஒரு டிராக்டரை பயன்படுத்தணும், எந்திர உழுவையை பயன்படுத்தணும். எந்திர உழுவையை பயன்படுத்த முடியுமா இப்படி ஒரு அடிமையை அடிச்சு உட்கார வச்சு? முடியாது. இதுக்கு தேவையான கல்வி வேணும், இதற்கு தேவையான பண்பாடு வேணும், இதற்கு தேவையான எல்லா தேவைகளும் இருக்கு. அப்ப இதற்கேற்ப என்ன பண்றாங்கன்னா, உறவுகள் மாறுகின்றன. ஒன்று, இந்த ஆக்கப்பொறிகளை, ஆக்க கருவிகளை கையாள்கின்ற மாந்தர்களிடையிலான உறவுகள் மாறுகின்றன. இவற்றை தனக்கு சொந்தமாக வைத்திருக்கிற அந்த தனி உடைமையாளருக்கும் இந்த உழைப்பாளர்களுக்கும் இடையிலான உறவுகள் மாறுகின்றன. இந்த உறவு மாற்றத்திற்கு ஏற்ப இந்த ஆக்கப் பொறிகளையும் ஆக்க உறவுகளையும் சேர்த்து சொல்லக்கூடிய சொல்தான் ஆக்க முறை. அடிமை சமுதாயம் என்பது ஒரு ஆக்க முறை. எப்படி பண்டங்களை, சரக்குகளை ஆக்கிக் கொள்கிறோம், தேவைகளை எப்படி இயற்கையிடமிருந்து பெற்றுக் கொள்கிறோம் என்கிற அந்த ஆக்க முறை. தொல் பொதுமை குமுகம் என்பது ஒரு ஆக்க முறை, மோட ப்ரொடக்ஷன். அடிமை உடைமை குமுகம், ஆண்டை அடிமை சமூகம் என்பது ஒரு ஆக்க முறை. ஒரு நிலக்கிழாரிய சமூகம், பண்ணை அடிமை சமூகம் என்பது ஒரு ஆக்க முறை. இது மட்டும்தான் இல்ல, இது ரெண்டுக்கு இவற்றுக்கு இடையில நிறைய ஆக்க முறைகள் இருக்கு. ஒரு தந்தை வழி சமூக ஆக்க முறை, பேட்ரியார்கல் மோட ப்ரொடக்ஷன் இருக்கு. சாதியம் என்பதே ஒரு ஆக்க முறை தான்.
ஏன்னா சாதியம் பற்றி நம்ம தெளிவா நம்ம பல முறை பார்த்திருக்கிறோம். அம்பேத்கர் வரையறுத்து சொல்றாரு. அது என்னவா இருக்கு? இறுதியாக பார்த்தால் சாதி சமூகம் என்பது சமூக பொருளியல் கட்டமைப்பாக இருக்கிறது. இட்ஸ் எ சோஷியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர். அதுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, அதுக்கு ஒரு வணக்க முறை இருக்கு, எத்தனமோ இருக்கு. ஆனா எல்லாத்த விட முக்கியம் என்னன்னா, யார் என்ன தொழிலை செய்ய வேண்டும் என்று எல்லா காலத்துக்குமான ஒரு வரையறையை வைத்துக்கொண்டு அவனவன் அவனவன் பிறவிக்கேற்ப தொழிலை செய்வது என்ற ஏற்பாடு தான் சாதியம்னா, அதுவும் ஒரு ஆக்க முறை தான். அப்ப இதே போலத்தான் நம்ம இப்ப அப்டிராக்ட் பண்ணி பேசுறோம். நம்ம இந்த நாடு அந்த நாடுன்னு பார்க்காம, சாதி சமூகம் இருக்கா இல்லையான்னு பார்க்காம நம்ம எப்படி பேசுறோம்னா, பொருளாக்க முறையில் ஏற்படுகிற வளர்ச்சி போக்கில் ஒரு ஆக்க முறையாக இந்த முதலியல் ஆக்க முறை வருகிறது. இப்ப நம்ம வாழக்கூடிய ஆக்க முறை அடிப்படையில் இது ஒரு முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்திற்கு தேவையான பெரும்பாலான சரக்குகள் இந்த ஆக்க முறையின் மூலமாகத்தான் வெளிப்படுகின்றன. இப்போ வீட்டில் ஒரு குடும்பத்தில் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் யார் முதலாளி, யார் தொழிலாளி, அது என்ன ஆக்க முறை, அது இதை பற்றி நம்ம பேசலை, சமூகத்தில் பேசுகிறோம். சில பேர் சமூகம் மாதிரியே வீட்டையும் வச்சுருப்போம், அது வேற விஷயம். நீ தொழிலாளி, நான் முதலாளி, நான் சம்பாதிச்சாந்து போகிறேன், நீ சமைச்சு போடு, அல்லது நான் ஆண்ட நீ அடிமைன்னு வச்சுருக்கலாம். அதை பற்றி நம்ம பேசலை. ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது அல்ல. அல்லது நம்ம தோழர்கள் ஒரு பொது வாழ்வகம் வச்சிருக்கிறாங்க, கம்யூன்னு சொல்லி, அதில் எல்லோரும் என்ன சம்பாதிச்சாலும் பொதுக்குள்ள கொடுத்துட்றாங்க. அதில் எல்லோருக்கும் தேவையானதெல்லாம் அவங்க நிறைவு செய்து கொள்றாங்க. அது மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கும் இருக்கலாம். மொத்த சமூகம் அப்படி இல்லை. அப்ப இந்த ஆக்க முறை, பொருளாக்க முறை, இது தான் இதைத்தான் நான் அந்த முதலாளித்துவ ஆக்க முறைன்னு சொல்றதுக்கு பதிலாக முதல் ஆக்க முறை, ஏன்னா அது முதலை ஆக்குகிறது, அல்லது முதலியல் ஆக்க முறை அப்படின்னு நான் சொல்றேன். முதலிய அப்படின்னு சொன்னாலும் போதும். ஆனா இந்த முதலியன்னா இது முதலிய ஆக்க முறை, இன்னும் இதுக்கு மேல என்னென்ன இருக்குன்னு கேள்வி வருங்கனால தவிர்க்கிறதுக்கு நம்ம முதலியல் என்று சொல்றோம். கேபிட்டலிசம், இசம்னா இயல் தானே நம்ம சொல்றோம். எனவே அதில் ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. பழக்கப்படுத்துறது தான் பிரச்சனை. ஆனால் இது பழக்கப்படுத்துறது மட்டும் இல்லை, இந்த ஆய்வை தொடர்ந்து கொண்டு போகணும். எனக்கு இந்த தலைப்புக்கான யோசனை வந்ததே அப்படின்னா, எனக்கு ஒரு நீண்ட காலமாக எப்படி ரஷ்யாவில் லெனின் செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஒர்க்கர்ஸ் லீக் ஒரு வழக்கறிஞராக இருந்தார். அவர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஒர்க்கர்ஸ் லீக்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு தலைமையேற்று நடத்தினார். தொழிலாளர்களுடைய நலன் சார்ந்த ஒரு அமைப்பு. ஜார் ஆட்சியில் அதற்காக அவர் மேல ஒரு வழக்கு போட்டாங்க. அப்படி வழக்கு போடுகிற போது அவர் முதல்ல அவரை சிறைக்கு அனுப்புறாங்க. அப்புறம் அந்த சிறையிலிருந்து அவரை சைபீரியாவுக்கு நாடு கடத்துறாங்க. அப்படி நாடு கடத்தும் போது அவர் ஒரு யோசனை தனக்கு இருப்பதாக அவர் சிறையிலிருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதம் என்னன்னா, 1896 ஜனவரி 2ஆம் தேதி அவர் ஒரு கடிதம் எழுது. அதுதான் அவர் சிறையிலிருந்து எழுதிய முதல் கடிதம். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அவருடைய வயது என்ன? 1896ன்னு சொன்னா அவர் 1924 50 வயதில் மறைந்தார். அப்ப அவருக்கு அப்போ ஒரு 26 அல்லது 28 அந்த மாதிரி வயசு தான். 1896 இந்த முதல் கடிதத்தில் அவர் எழுதுறாரு, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. நான் கைது செய்யப்பட்ட காலம் முதல் என் மனதில் இந்த திட்டம் இருந்து வருகிறது.
காலம் செல்ல செல்ல இந்த திட்டத்தை நான் மிக அதிகமாக யோசிக்கிறேன். நான் ஒரு பொருளியல் சிக்கலில் நீண்ட காலமாக கவனம் செலுத்துகிறேன். அது என்ன பொருளியல் சிக்கல்? அவர் சொல்றாரு, ருஷ்ய நாட்டிற்குள் ஆலை தொழில் சரக்குகள் சந்தைக்கு வருகிற சிக்கல். அது இதுல என்னையா இருக்கு, என்னையா கவலை இருக்கு? லெனினுக்கு என்ன முக்கியமான கவலையா இருக்குன்னா, ஆலை பொருட்கள் சந்தைக்கு வருவதை பற்றி கவலைப்படுறார். இதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். தொழிலாளர்களை திரட்டுவது, போராடச் செய்வது, புரட்சி செய்வதெல்லாம் உன்னை எப்படி சுரண்டான்னு சொல்லணும், உண்மையான எழுச்சி கொண்டு சொல்லணும், உழைப்பே உயர்வுன்னு சொல்லணும். அதெல்லாம் விட்டுட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தொழிலாளர் கழகத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு போகிற போது அவர் எழுதார், என் மனசுல ஒரு பெரிய சிந்தனை இருக்கு. அது என்னன்னா, ருஷ்யாவில் ஆலை பொருட்கள் எப்படி சந்தைப்படுத்தப்படுது, அங்காடிக்கு எப்படி வருது, இந்த ஆய்வு எதற்காக தேவைப்படுது? இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க ருஷ்யாவில் போல்ஷிவிக்குகள், அதுக்கு முன்னால சோசியல் டெமோக்ராட்டுகள்னு பேர். அவங்க பொதுவான ஜனநாயக சக்திகளாக நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா மன்னராட்சிக்கு எதிராக, பிரபுமார்கள் ஆட்சிக்கு எதிராக, மதக்குருமார்கள் ஆட்சிக்கு எதிராக, ஒரு கிழாரியத்துக்கு எதிரான ஒரு ஜனநாயகம். பிரான்ஸில் பிரெஞ்சு புரட்சியில் தொடங்கி ஐரோப்பிய நாடுகளில் பூரா அவங்க டெமோக்ராட்ஸ், அவங்க தான் ஜனநாயக சக்திகள் அல்லது லிபரல்ஸ், ஒரு சமூகத்தில் உரிமைகள் இருக்கணும்னு கருதக்கூடிய உரிமைவாதி. இப்ப ஒரு புதுசா ஒரு பிரிவு உருவாகிறாங்க. இப்ப ஜனநாயகம்னா இருந்தா பத்தாது, அது யார் என்ன மாதிரி இருக்கணும்னா, சமூகத்தில் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். நாங்க ஜனநாயகத்தை விட ஒரு உயர்ந்த அமைப்பை விரும்புகிறோம். அது சோசியலிச அமைப்பு. குடியாட்சியத்தை விட குமுகியம் உயர்ந்தது. எனவே குமுகியத்தை இலக்காக கொண்ட குடியாட்சியம், அதுதான் சோசியல் டெமோக்ரஸி. சும்மா மேலெழுந்த வாரியா சமூக ஜனநாயகம்னு மொழிபெயர்ப்பாங்க. இப்போ நம்ம அம்பேத்கருடைய அந்த உரை இருக்கு இல்லையா, 49 நவம்பர் 25 உரையில் சோசியல் டெமோக்ரஸின்னு பேசுவார். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி பத்தாவது, சோசியல் டெமோக்ரஸி வேணும் பார். இந்த சோசியல் டெமோக்ரஸிங்கிற கருத்து ஐரோப்பாவில் அன்னைக்கே இருந்துச்சு, எல்லா நாடுகளிலும் இருந்துச்சு. இப்போ ஜெர்மனியிலாம் இன்னமும் கூட அவங்க ஒரு பெரிய கட்சி, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அந்த சோசியல் டெமோக்ரஸி குமுகிய குடியாட்சியம், நல்ல தமிழ்ல நான் தான் சொல்றேன், குமுகிய குடியாட்சியம் என்ற சிந்தனை வளருகிற போது மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும், அதன் மூலம் ஒரு குடியாட்சிய குடியரசை ஏற்படுத்த வேண்டும், அந்த குடியாட்சிய குடியரசை ஒரு குமுகிய சமுதாயத்திற்கானதாக உருவாக்கணும், சமூக சமத்துவத்தை ஏற்படுத்தும். இந்த கருத்து பிரான்ஸ்ல தொடங்கி எல்லா நாடுகளையும் பரவணிச்சு. அதுல ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜனநாயக உரிமைகள் இல்லாத, தொழிற்சங்க உரிமைகள் இல்லாத, ஒரு அமைதியான ஒரு போராட்டங்களை கூட நடத்த முடியாத ஒரு ஜாராட்சியினுடைய கொடுமை, இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம்னு பாரதி பாடின மாதிரி, அந்த மாதிரி ஒரு கொடுமை. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாம் என்ன செய்யணும்னா, இந்த மன்னராட்சிக்கு எதிராக நாம் தாக்குதல்கள் தொடுக்கணும், மன்னரை கொலை பண்ணணும், ஜார் மன்னனை கொல்லணும், அவன் குடும்பத்தை கொல்லணும், இராணுவ அதிகாரிகளை கொல்லணும். இதுதான் இதை வீழ்த்துவதற்கான வழி. மற்றபடி மக்களை அமைப்பா திரட்டுவது கொள்ளதெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத வேலை என்று கருதக்கூடியவர்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு பேரு நரோத்தினிக்குகள். இந்த நரோத்தினிக்குகளில் ஒருவராக லெனினுடைய அண்ணனே இருந்தார். அவர் பேர் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் இந்த ரகசிய நரோத்தினிக் அமைப்பில் இருந்தார். லெனினுக்கு அப்போது ஒரு 14 வயது தான். இந்த அலெக்சாண்டரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து
அன்றைக்கு ஜார் மன்னனை கொலை செய்ய முயன்றார்கள். ஆனா கொலை செய்ய முடியல, மாட்டிக்கிட்டாங்க. ராஜாவை கொலை செய்ய சதி திட்டம் போட்டா சும்மா விடுவாங்களா? இவங்களை தூக்கில போட்டாங்க. லெனினுடைய அண்ணன் தூக்கிலிடப்பட்டார். அலெக்சாண்டர் தூக்கிலிடப்பட்டார். லெனின் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வருகிறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல்ல டேவிட் ஷப் இந்த காட்சியை எழுதுறார். பள்ளிக்கூடத்திலேருந்து வர்றாரு. வந்த உடனே அவருடைய சகோதரியை யாரோ சொல்றாங்க, அண்ணனை தூக்கில போட்டதா செய்தி வந்திருக்கு, பேப்பர்ல வந்திருக்குன்னு. அப்ப லெனின் சொன்னாரா, ஐ வில் மேக் தம் பே ஃபார் இட், இதற்கு அவரிடம் நான் விலை பெறுவேன் என்று அவர் உறுதி எடுத்ததா சொல்றாங்க. அது ஒரு கதையாக கூட இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஆனா லெனின் என்ன செஞ்சாருன்னா, இந்த மன்னராட்சியை ஒழிக்கணும், மன்னராட்சியால் பாதுகாக்கப்படுகிற இந்த முதலாளர்களை, அவர்களுடைய சுரண்டலை, இந்த நிலக்கிழார்களை, பிரபுமார்களை, இவர்களை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் ருஷ்ய சமுதாயத்தில் ஒரு புரட்சி செய்யணும். அந்த புரட்சியினுடைய தன்மை எப்படி இருக்கணும்? புரட்சிக்கு யார் பகைவர்கள்? ஒரே ஒரு மன்னன் அல்ல, அவனோடு இருக்கிற வகுப்புகள். இது சமூக வகுப்புகள், குமுக வகுப்புகள், வர்க்கங்கள் எவை? இந்த உழவர்கள், இந்த தொழிலாளர்கள், புதிதாக வளர்ந்து வருகிற இந்த பாட்டாளிகள், குடியாட்சி ஆற்றல்கள், இவங்க யாரு? அப்பதான் அவர் ஒரு முடிவு எடுத்தாரு. ருஷ்யாவில் நாம் இதுவரை சொன்னோம் இல்லையா, முதலிய அமைப்பு, முதலாண்மை, முதலியல் உறவுகள் எவ்வளவு வளர்ந்திருக்குதுன்னு தெரிந்தால்தான் நாம் இந்த புரட்சிக்கு திட்டமிடுவோம். அதனால அவர் எதுக்கு அந்த முதலியல் வளர்ச்சியை அளந்து பார்ப்பதற்கான ஒரு அளவுகோல் தான் என்னன்னா, ருஷ்ய சமுதாயத்தில் இந்த எந்த அளவுக்கு இந்த வணிகம் பரவி இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதன் மூலம் என்ன பண்ண முடியும்னா, ருஷ்யா எந்த அளவுக்கு முதலாளித்துவ நாடாக மாறி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஏன் இந்த நரோத்னிக்குகள் செஞ்சது என்னன்னா, இவங்க தங்களுடைய செயல்களை நியாயப்படுத்துவதற்காக, இந்த சாகசங்கள் நிகழ்த்துவதற்காக ருஷ்ய சமுதாயத்தில் உடனடி புரட்சி, குண்டு வைத்தல், ஆயுத வேலை, ஆயுத குழுக்களை உருவாக்குதல், மக்களை திரட்டுகிற பணிகளை புறக்கணித்தல், இதற்கெல்லாம் நியாயப்படுத்துவதற்காக ருஷ்ய சமுதாய வளர்ச்சி பற்றி அவர்கள் சில கருத்துக்களை வைத்திருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த கருத்துக்களுக்கு அவங்க மார்க்சையும், மார்க்சினுடைய முதல் நூலையும் ஆதாரம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சில பெயர்களெல்லாம் லெனின் சொல்லுவார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ருஷ்ய சமுதாயம் மிக மிக பிற்பட்ட நிலையில் இருக்கிறது, இங்கு முதலாளர்கள் வளரவில்லை. நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம், முதல் என்ற அந்த உறவு முறை, முதலாண்மை உறவு முறை இங்கு வளரவே இல்லை. எனவே இங்க நீங்க நினைக்கிற மாதிரி தொழிலாளர்கள் திரட்டி, அவர்கள் தலைமை ஏற்று விவசாயிகளை திரட்டி எல்லாம் ஒரு புரட்சி செய்ய முடியாது. அதுக்கு நாங்க கையாளுற இந்த வழிதான் சரின்னு அவங்க கருதினாங்க. அதைத்தான் லெனினுடைய அண்ணனும் கருதினார். அதனால லெனின் முதல் கடமையை என்ன செஞ்சார்னா, இந்த நரோத்னிக்குகளுடைய இந்த சமூக வளர்ச்சி பற்றிய பார்வை, ருஷ்ய முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சி நிலை பற்றிய பார்வை சரியில்லை என்பதை மெய்ப்பிக்கணும். ருஷ்ய சமுதாயத்தில் உண்மையிலேயே இந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்கா? ஏற்பட்டிருக்கு. அப்ப வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னா எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு? முழுக்க முழுக்க ருஷ்யா ஒரு அப்பழுக்கற்ற, கலப்படமற்ற ஒரு முதலாளித்துவ நாடாக, முதலாளித்துவ பொருளாதாரமா மாறிடுச்சா அப்படிங்கிற கேள்வி அவருக்கு எழுந்துச்சு. அதுல குறிப்பாக ருஷ்ய சமுதாயத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை நரோத்னிக்குகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அது என்ன நிகழ்ச்சினா, அதுக்கு தான் பேர் ருஷ்ய வரலாற்றுல மாபெரும் சீர்திருத்தம்னு ஒரு நிகழ்ச்சி.
எப்ப நடந்துச்சு? 19ஆம் நூற்றாண்டினுடைய நடுவில் ஏற்பட்டுச்சு. அப்ப அலெக்சாண்டர், இரண்டாம் அலெக்சாண்டர் மன்னராக இருந்தார். இப்ப ருஷ்ய வரலாற்றில் நடந்த அந்த மிக முக்கியமான சீர்திருத்தங்கள் எதற்கு வழிவகுத்ததுன்னா, பண்ணை அடிமைகள் விடுதலையானார்கள், நீதித்துறையில் சீர்திருத்தங்கள் வந்துச்சு, உள்ளாட்சி அமைப்புகள் உருவாயிடுச்சு. ஏன் மன்னர் இதையெல்லாம் செய்கிறாரு? சமூக வளர்ச்சியில் இந்த தேவைகள் எழுந்தன. அவர் ருஷ்ய சமுதாயத்தில் இந்த தேவைகள் வரலன்னா ருஷ்ய முதலாண்மை வளர முடியாது. பண்ணை அடிமைகளை வைத்துக் கொண்டு இந்த புற தேவைகளை நிறைவு செய்ய முடியாது என்பதால் பண்ணை அடிமை முறை உண்மையிலேயே ஒழிக்கப்பட்டது. இதுதான் அபாலிஷன் ஆஃப் சர்ஃப்டம். ருஷ்ய வரலாற்றில் இந்த பண்ணை அடிமை முறை ஒழிக்கப்பட்ட நிகழ்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை நரோதனிகள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மறுத்தார்கள். இது 19ஆம் நூற்றாண்டின் நடுவில் நடந்த ஒரு மாற்றம் இது. ஆனா உண்மையிலேயே இந்த பண்ணை அடிமை முறை ஒழிக்கப்பட்ட பிறகு ருஷ்ய சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை லெனின் பயின்றார். சிறையில் இருந்து கொண்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் இருக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த சிறைத்தன்மை முடிஞ்ச உடனே என்னை சைபீரியாவுக்கு நாடு கடத்திடுவாங்க. அங்க போறதுக்கு முன்னால இந்த தலைப்பிற்கு தேவையான புத்தகங்களை முடிஞ்ச வரைக்கும் திரட்டி கொள்ள விரும்புகிறேன். அவருக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க தான் அவருக்கு நிறைய உதவிகள் செஞ்சாங்க. அவங்களுக்கு எழுதி நூலகத்திலேருந்து புத்தகங்கள் எடுத்து வந்து கொடுக்க சொல்றாரு. இந்த புத்தகங்கள் உறவினர்களுக்கெல்லாம் எழுதி எனக்கு இன்னென்ன புத்தகங்கள் தேவை என்று கேட்கிறாரு. அந்த புத்தகங்களை அவர் சொல்றாரு, விலைக்கு வாங்குற அளவுக்கு என்ற வசதி இல்லை, ஆனா அஞ்சல் செலவு கொடுத்து வாங்கிக்கலாம் என்று அவர் சொல்றார். அந்த மாதிரி நிறைய புத்தகங்களை திரட்டுறாரு. சைபீரியாவுக்கு சென்றதற்கு பிறகும் அவங்க சகோதரி நிறைய குறிப்புகளை படியெடுத்தெல்லாம் அவருக்கு அனுப்புறார். அந்த மாதிரி எப்படி மார்க்ஸ் மூலமுதலை எழுதுவதற்கு எப்படி ஆயிரக்கணக்கான நூல்களை படித்தாரோ அதுபோல இந்த புத்தகத்திற்காக 500க்கும் மேலான புத்தகங்கள், அப்புறம் எடுகோள்கள், ஆய்வுத்தாள்கள், சீராய்வுகள், கட்டுரைகள் எல்லாத்தையும் படித்தார். இன்னும் அவர் படித்து இதில் குறிப்பிடாமல் விட்ட செய்திகள் நிறைய இருக்கு. எல்லாம் பண்ணி தான் அவர் 1899 ஜனவரியில் இதை எழுதி முடிச்சாரு. அதுக்கு பிறகு அது சந்தைக்கு வந்துச்சு. நான் முந்தைய ஒரு முறை இந்த கேபிட்டல் டிரான்ஸ்லேஷன்ஸ் எந்தெந்த நாட்டில் எவ்வளவு விற்பனையானுச்சு என்பதை அந்த நாடுகளில் புரட்சிகர இயக்கங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு அளவுகோலாக கொள்ளலாம் என்று சொல்றார். இப்போ மார்க்ஸ் ஜெர்மன் மொழியில் எழுதினார். ஜெர்மன் மொழியில் ஒரு எனக்கு துல்லியமான எண்ணிக்கை நான் புத்தகத்தை எடுத்து நானே எழுதியிருக்கேன். ஒரு 3000 படிகள் விற்கிறதுக்கோ என்னமோ 1000 படிகள் விற்கிறதுக்கு 3 ஆண்டுகளோ என்னமோ ஆயிடுச்சு. ஆனால் ருஷ்யாவில் ஒரு ஆண்டில் 12,000 படிகள் இது விற்கிது. அந்த ருஷ்யாவில் அந்த தணிக்கையாளர் அனுமதிக்கணும், சென்சார் அனுமதிக்கணும். ஆனால் அந்த சென்சார் என்ன பண்றா, இது என்னமோ புரியலப்பா, ஒரே கணக்கு வழக்கா இருக்கு, இது ஒருத்தருக்கும் புரியாது, இதை பார்த்து வெறுத்து தான் போவான் மனுஷன், எனவே விட்டுட்டான் விட்டுட்டான். அதே போல இந்த நூல் லெனினுடைய நூல். அப்போ அவர் லெனின் தான், நமக்கு தான் லெனின், அவருக்கு அப்போ யாரையும் அவருக்கு தெரியாது. ருஷ்யாவில் இந்த ஆய்வு நூல் இப்பயும் நான் அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது, நமக்கு கூகுளில் போய் பார்க்கணும். நான் சிறையில் பூரா வச்சுக்கிட்டே இருந்தேன், படித்து படித்து பாதியாக வச்சுக்கிட்டே இருந்தேன். கரையாக இருக்கிற வரைக்கும் என்கிட்ட இருந்துச்சு. அந்த புத்தகம் அவ்வளோ பெரிய நூல், அவ்வளவு புள்ளிவர கணக்குகளோடு கூடிய நூல். 2500 படிகள் உடனே அவருக்கு விற்பனையாகுது. அப்போ இந்த ஆய்வு ருஷ்யாவில் அறிவாளர்கள் மத்தியில், பொருளியலாளர்கள் மத்தியில் இதை கற்றுக்கொள்கிற ஆசை இருந்துச்சு. ஏன்னா தாஸ் கேபிட்டல் பிளக்கானவ் தான் மொழிபெயர்த்தார். ஆனால் அந்த வயதிலேயே ஒரு 25-26 வயசுல லெனின் அதை படித்து விட்டார். படிக்கிறத விட முக்கியம் என்னன்னா, இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அதாவது அரசியல் பொருளியலாக இருந்து அது செவ்வியல் அரசியல் பொருளியல், செவ்வியல் பொருளியலாக வளர்ந்து அதில் முக்கியமான சார்பாளர்களா பெயராளர்களா டேவிட் ரிகார்டோ, ஸ்மித் எல்லாம் இருந்தாங்க. பிற்காலத்தில் மார்க்ஸ் செய்யக்கூடிய முடிவுகளுக்கு அவங்க அடிப்படையாக இருக்காங்க. அவங்க தான் லேபர் தியரி ஆஃப் வேல்யூவையே வகுத்தார்.
மதிப்புக்கு உழைப்பை அளவாக கொள்ளுகிற ஒரு கோட்பாடு அது. ஆனா இந்த கோட்பாட்டிலிருந்து வளர்ந்து மார்க்ஸ் இதை வளர்த்து கொண்டு போய் இந்த மதிப்பு பணமாக மாறுவது என்பது இன்னொரு விளைவை தருகிறது. அதுதான் அது மூலதனமாக மாறுவது. எப்படி மாறுகிறது என்றால், நீங்க தொழிலில் போடக்கூடிய முதலை மாறா முதல், மாறு முதல், மிகை மதிப்புன்னு மூணா பிரிச்சார் மார்க்ஸ். அதிலிருந்து வரக்கூடிய விளைபொருளை இந்த விளைபொருளை மெய்யாக்கம் செய்து ரியலைஸ் பண்ணி அல்லது ஈடேற்றம் செய்து அதை வயப்படுத்துவது. அதை வயப்படுத்தும் போது அது மூன்றாக பிரிகிறது. ஒன்று போட்டது அப்படியே திரும்பி வருது, அது கான்ஸ்டன்ட் கேபிட்டல். இன்னொன்று போட்டது உயர்ந்து வருகிறது, அதுதான் மாறும் முதல், அது வேரியபிள் கேபிட்டல். எனவே இது தொடர்ச்சி கூடுதலாக ஆக்கம் செய்து கொடுப்பதுதான் அந்த சர்ப்ளஸ் வேல்யூ, உபரி மதிப்பு அல்லது மிகை மதிப்பு. மிகை மதிப்பை உண்டு செய்வதால் இது முதலாகிறது, மிகை மதிப்பு முதலாக மாறுகிறது, மிகை மதிப்பு முதலை படைக்கிறது. இது உபரி மதிப்பு மிகை மதிப்பு கோட்பாடு. இதை மார்க்ஸ் முதல்ல மார்க்ஸ் எங்கல் சொன்னா இந்த கொள்கையை வைக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் மார்க்சிய பொருளியலுடைய அடிப்படையாக இருக்கு. நான் இன்னொரு கற்ற ஒன்று விரிவா எழுதிட்டு இருக்கிறேன், அந்த அரசியல் பொருளியல், செவ்வியற் பொருளியல், அது எப்படி இந்த மார்க்சிய பொருளியலாக உருமாறியது என்பதை பற்றி. இந்த அடிப்படையில் இந்த கோட்பாடுகளை பயின்ற லெனின் தான் வாழுகிற நாட்டிற்கு, சமுதாயத்திற்கு இந்த கோட்பாடுகளை பொருத்தி பார்த்து ருஷ்யாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த முதலியல் வளர்ச்சியை அளக்க முற்படுகிறார். அது ரெண்டு தேவை அவர் சொல்றார். என்ன ரெண்டு தேவை சொல்றாருன்னா, ஒன்று, இதற்கான பொது கோட்பாடுகளை வகுக்கணும். அதாவது தி ஜெனரல் தியரட்டிக்கல் பார்ட், பொதுவான கோட்பாட்டு பகுதி. இதுக்கு கொஞ்சம் புத்தகங்கள் தேவைப்படுதுன்னு சொல்றார், அது போதும். ஆனா இன்னொரு பகுதி என்னன்னா, தி அப்ளிகேஷன் ஆஃப் த தியரட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ் டு ருஷ்யன் ஃபேக்ட்ஸ். ருஷ்ய நாட்டினுடைய தரவுகளுக்கு இந்த கோட்பாடுகளை பயன்படுத்துதல், ஒரு பயன்முறை. நம்ம மார்க்சியம் பயன்முறை மார்க்சியம்னு சொல்ற மாதிரி இந்த கோட்பாட்டுக்கு ஒரு பயன்முறை விளைவு, இது ரெண்டையும் ஆய்வு செய்யணும். இந்த ரெண்டாவதை ஆய்வு செய்யணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஏராளமான புள்ளி விவரங்கள், அறிக்கைகள், ஏற்கனவே எழுதப்பட்ட நூல்கள், அரசு அறிக்கைகள் எல்லாத்தையும் திரட்டி தான் அதிலிருந்து இதை பொருத்தணும். அப்படி பொருத்தி பார்த்து லெனின் ஒரு செய்தியை மெய்ப்பித்தார். என்ன மெய்ப்பித்தார்னா, இந்த செர்ஃப்டம் ஒழிக்கப்பட்ட காலத்திற்கு பிறகு நடந்திருக்கிற மாற்றங்களை எடுத்து வைத்துக் கொண்டு ருஷ்யாவில் எவ்வாறு முதலைமை உறவுகள் வளர்ந்திருக்கின்றன, ருஷ்யா எப்படி ஒரு முதலாண்மை நாடாக வளர்ந்திருக்கிறது, ருஷ்ய முதலாண்மை என்பது வெறும் முதலாண்மையாக இல்லை, அது ஒரு வல்லரசியமாக வளர்ந்திருக்கிறது, அது ஒரு ஏகாதிபத்தியமாகவும் வளர்ந்திருக்கிறது என்பதை மெய்ப்பித்து நரோத்னிக்குகள் ருஷ்ய சமுதாயம் பற்றி கொண்டிருக்கிற பார்வை தவறு என்பதை மெய்ப்பித்தார். அவங்க எந்த அடிப்படைகளுமே இல்லாமல் முன்கூட்டி சில கருத்துக்களை வகுத்து கொண்டு அந்த முன்முடிவு எடுக்கப்பட்ட சிந்தனைகளின் அடிப்படையில் நகராட்சியை ஒழிக்கணும், உடனடியாக ஒழிச்சு கட்டணும்னா எங்க தொழிலாளி எங்க வந்தா, எங்க பின்தங்கிய நாடு, இது வளர்ச்சி பெறாத ஒரு நாடு, கிராமத்தில் உழவர்கள் தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஏற்ற மாதிரி ருஷ்ய பொருளியல் அமைப்பை அவங்க மதிப்பீடு செய்து வைக்கிறது. எனக்கு ஒரு அனுபவம் என்ன கிடைச்சதுன்னா, சிறையில் நாங்கள் மாலை இயக்கத்தினுடைய, அதாவது நக்சல்பாரி இயக்கத்தினுடைய இந்த புரட்சி பற்றிய முடிவுகளை எதிர்த்து வாதிடுகிற போது முதல்ல ஒரு உட்கட்சி போராட்டமா தொடங்கி, இந்த யுக்தி தப்பு, அழித்தொழிப்பா அது தப்பு, சங்கம் வேண்டாங்கிறது தப்பு, எனவே இந்த இந்த முறைகளெல்லாம் நமக்கு தேவை, இந்த வழிமுறைகளை மாற்றணும், இந்த வடிவங்களை மாற்றணும், தொழிலாளர்களை திரட்டணும், சங்கங்களை திரட்டணும், இந்த அழித்தொழிப்புங்கிற முறையே தப்பு, ஆளை அழிச்சு ஒழிச்சா சரியாப்படும், வர்க்க எதிரிகளை அழித்து ஒழிச்சு, அப்படிதான் ஜெயிலுக்கே போய் அதுல தான் தூக்கு தண்ணியிலே இருக்கும்போது இந்த விவாதம் நடக்குது. எப்படி இருக்கும்?
அப்படின்னு சொல்லி வாதிடும் போது எனக்கு என்ன ஒண்ணு புரிஞ்சிச்சுன்னா, இந்த தவறுகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது இந்திய சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற முதலாண்மை வளர்ச்சியை அவர்கள் மதிப்பீடு செய்யவில்லை. அவர்களுக்கு மதிப்பீடு இல்லை. புரட்சிக்கு முந்தைய சீனம் எப்படி இருந்ததோ அப்படியே இந்தியாவும் இருக்கிறது என்ற அனுமானத்திலிருந்துதான் இந்த கருத்துக்கள் எல்லாம் புறப்பட்டன. சீனாவில் ஆளுகிற வகுப்பை அதிகார வர்க்க தரகு முதலாளர்கள் என்று மாவோ சொன்னால், இவர்கள் சாரு மசூம்தார் என்ன பண்ணார்னா, ஆமா அவங்க எல்லாம் அதிகார வர்க்க தரகு முதலாளிகள். சீன சமுதாயம் ஒரு அரைக்காலனிய அரைக்கிழாரிய சமுதாயம் என்று மாவோ சொன்னான். ஆமாம், இந்தியாவிலையும் இது ஒரு அரைக்காலனிய அரைக்கிழாரிய சமுதாயம். சீனாவில் எது முதன்மை முரண்பாடோ அதுபோல இந்தியாவிலும் இதான் முதன்மை முரண்பாடு. அவங்க ஒரு மக்களித்த பாதை படையமைத்து கிராமங்களை கைப்பற்றி நகரங்களை சுற்றி வளைத்து புரட்சியில் வெற்றி பெறாங்க. அவங்க நீண்ட பயணம் நடத்துறாங்க. நம்மளும் அதே போல அழித்தொழிப்பு மூலமாக ஒரு புதிய படையை உருவாக்கி கிராமங்களை கைப்பற்றி நகரங்களை சுற்றி வளைத்து இந்திய புரட்சியை நிறைவு செய்யணும். நான் சொன்னேன் இது எல்லாமே தப்பு. கடுமையான போராட்டம் வந்ததற்கு பிறகு நான் ஒரு 2 கட்டுரைகள் சிறைக்குள்ள எழுதினேன். அது தோழர்கள், தமிழ் தெரியாத தோழர்கள், அது இங்கே ஆங்கிலத்திலே படித்து பழகணுங்களும் இருந்தாலும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் எழுதினேன். ஈஸ் இந்தியா ஏ செமி காலனி? இந்தியா ஒரு அரை காலனி தானா? இது ஒரு கட்டுரை. இன்னொன்னு, ஆர் தி இந்தியன் பிக் கேபிட்டலிஸ்ட் காம்ப்ளடர்ஸ்? இந்திய பெருமுதலாளர்கள் தரகு முதலாளர்கள் தானா? இது எனக்கு எதுக்கு பழசெல்லாம் கிடைக்காத, நான் மனசுல நினைவு இருக்கு என்ன எழுதணுங்கிறதா. அதெல்லாம் கேள்விகளா தொகுத்து கூட கொடுத்தோம். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நரோத்னிக்குகள் செஞ்ச தவறத்தான் நக்சலைட்டுகளும் பண்றாங்கன்னு தோணுச்சு. ரஷ்யாவில் நரோத்னிக்குகளின் தவறுகள் என்னவோ, அதாவது சமூக வளர்ச்சியை கணக்கில் கொள்றதில்ல, முதலாளித்துவ வளர்ச்சி பற்றி கவலைப்படுறதில்ல, நம்ம ஒரு யுக்திகளை வகுத்துக் கொண்டு இந்த யுக்திகளுக்கு பொருத்தமா இந்த சமுதாயத்தை பற்றி கற்பனை செய்து கொள்வது, இது என்ன இவங்களும் பண்றாங்க. அங்க ஒரு ரிஃபார்ம்னு ஒண்ணு நடந்துச்சு. இங்க இந்த ரிஃபார்ம் போன்ற ஒன்று 47 அதிகார கைமாற்றத்தின் மூலம் நடந்துச்சு. பிரித்தானியர் கையிலிருந்து இந்திய முதலாளர்கள் கைக்கு அதிகாரம் வந்த போது இவங்க செய்த மாற்றங்கள், இவங்க கொண்டு வந்த 5 ஆண்டு திட்டங்கள், இவங்க கொண்டு வந்த நிலை சீர்திருத்தங்கள், இது மாதிரிலாம் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒண்ணுமில்லைன்னு நம்ம கருதக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் 2ஆம் உலகப் போர் நடக்கிற காலத்திலேயே இந்திய முதலாளர்கள் பெருமுதலாளிகளாக வளர்ந்து, சீனாவில் 49க்கு முன்னால ஒரு லாரி தயாரிக்கிற தொழிற்சாலை கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்தியாவில் 1907ஆம் ஆண்டிலேயே ஜாம்ஷெட்ஜி டாட்டா அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஃபேக்டரி தொடங்கிட்டான். ஒரு காலனி நாட்டில் இரும்பு உருக்கு தொழிற்சாலை தொடங்கப்படுது இங்கதான். அப்ப இங்க பல்வேறு காரணிகள், முதல் உலகப் போர் நெருக்கடிகள் நம்ம பின்னால வேணா தனியா பார்க்கலாம். முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் காலத்தில் எப்படி அந்த நெருக்கடிகளை பயன்படுத்தி கொண்டு இந்திய முதலாளர்கள் வளர்ந்தாங்க. தரகு முதலாளர்கள் ஒரு கட்டத்தில் இருந்தாங்க, அப்படியே இருந்தில்ல. இப்ப இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த தோடர்களுடைய இலக்கியங்கள்ல எழுத்துக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எதை சொன்னாலும் சரி தரகு முதலாளி தரகு முதலாளின்னு ஒரு வார்த்தையை போட்டாச்சுன்னா அந்த பழைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறதா பொருள். இவர்கள் நிதி முதலாளர்களா வளர்ந்துட்டாங்க. இது இன்னைக்கு வல்லரசியத்திற்கு தொடர்பு வச்சிருக்கு, உறவு வச்சிருக்கு, எல்லாம் ரைட்டு. தானே ஒரு வல்லரசியமா வளர்ந்திருக்கு. நீங்க லெனின் காலத்திய ருஷ்யா ஒரு பிரிட்டிஷ் பிரெஞ்சு வல்லரசியங்களுக்கு ஒரு கூட்டாளி. உலகப் போர்லயே அப்படிதான் நடந்துகிட்டாங்க அவங்க. 2ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் போது நிலைமை மாறிடுச்சு. முதல் உலகப் போர் காலத்தில் அப்படிதான் நடந்துகிட்டாங்க. இப்ப அதே போல இவனுக்கு பல சார்புகள் இருக்கு. அமெரிக்க சார்போ வேறு நாடுகள் சார்போ இருக்குது. ஒரு நாடுன்னு இல்லை, பல நாடுகளோட வச்சிருக்கான். ருஷ்யாவோடையும் வச்சுக்கிறான், அமெரிக்காவோடையும் வச்சுக்கிறான், அரபு நாடுகளோடையும் வச்சுக்கிறான், ஈரானோடையும் வச்சுக்கிறான், இஸ்ரேலோடையும் வச்சுக்கிறான். இதுதான் இவனுடைய அரசியல் இறைமை என்பதனுடைய பொருள்.
அப்ப இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இது பூரா வெறும் அகம் சார்ந்து நம்ம மனசு விருப்பத்துக்கு ஏற்ப பார்க்கிற அந்த பார்வை இது சரியில்லைன்னு தோணுச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த கருத்து இருக்கு. இந்தியாவினுடைய நரோத்தினிசமாக இந்த பொருளியல் கொள்கைகள், நான் எல்லா துறையிலையும் சொன்னேன், பொருளியல் கொள்கைகள்ல ருஷ்யாவில் நரோத்தினிகள் செய்த தவறுகளை இங்கு நக்சலைட்டுகள் என்று அழைக்கப்படுகிற தோழர்கள் செய்யறாங்க. அதுல இருந்து விடுபட மறுக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் அதுல இருந்து விடுபட மறுக்கிறாங்க, அல்லது விடுபட்டு விட்டாலும் விடுபட்டதா ஒத்துக்க மறுக்கிறாங்க. இந்த கருத்தின் அடிப்படையில் தான் இப்ப வருகிற ஆகஸ்ட் 12ஆம் நாள் 10ஆம் நாள் விஜயவாடாவில் ஒரு கருத்தரங்கு நடக்குது. அது பேர் ரெவல்யூஷன் இன் இந்தியன் சப்கான்டினென்ட். நல்லவேளை இந்தியன் நேஷன் போடல, இந்திய துணைக்கண்டத்தில் புரட்சி. இது பொது தலைப்பு. இது எப்படி துணை தலைப்பு கொடுத்திருக்காங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆக்க முறைகளையும் ஆக்க உறவுகளையும் புரிந்து கொள்ளுதல். இது ஒரு கருத்தரங்கம். இது 9ஆம் தேதி 10ஆம் தேதி 2 நாள் நடக்குது. எங்க விஜயவாடாவில் நடக்குது. இது நுத்தனா கேரத்தன் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கலெக்டிவ் விஜயவாடாவில் இருக்கக்கூடிய பொதுமை கூட்டியக்கம் அவங்க தான் இதை நடத்துறாங்க. இதுல என்ன கூப்பிட்டாங்க அவங்க. ஆனா நீங்க ஒரு ரிட்டன் பேப்பர் கொடுங்க, எழுத்து மூலமான ஒரு ஆய்வுரை கொடுங்க, அதை தவிர நீங்க பேசுங்க, எங்களுக்கு முன்னாலேயே அனுப்புங்க, நாங்க அதை தெலுங்குலையும் மொழிபெயர்த்து எல்லாருக்கும் கொடுக்குறோம், நீங்க ஆங்கிலத்தில் கொடுங்கன்னு சொன்னாங்க. பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம ரொம்ப நாளா இந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், செய்வோம். ஒரு ஒரு ஆய்வுக்கோள்கள் இந்தியாவில் இந்த முதலாண்மையின் வளர்ச்சி, அதாவது இந்தியாவில் முதலாளித்துவ வளர்ச்சி, வேற ஒன்றும் இல்லை, அது இதை பற்றி ஒரு ஆய்வுரை கொடுப்போம். அதோட சேர்த்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்க ரெவல்யூஷன் சொல்லியிருக்கிறதுனால தி டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டலிசம் இன் இந்தியா அண்ட் தி நேஷனாலிட்டி கொஸ்டின் என்று தலைப்பு கொடுத்தது. இந்தியாவில் முதலாண்மையின் வளர்ச்சியும் தேசிய இன சிக்கல். அப்ப இந்த முதலாண்மை வளர்ச்சி இங்க எப்படி இருக்குதுன்னு நம்ம கருதுறோம். நம்ம பின்னால் நம்ம விளக்கமா பேசலாம். அந்த வளர்ச்சிக்கு எது சரியான புரட்சி பாதை, அது நம்ம சொல்ற மாதிரி தேசிய விடுதலை தான், ஒவ்வொரு தேசத்தினுடைய விடுதலை தான் என்பதைத்தான் மனதில் கொண்டுதான் நான் இன்னைக்கு இதை பற்றி படிக்க ஆரம்பிச்சேன். இதை வகுப்பா நம்ம எடுத்தோம். இது அடுத்தடுத்து நான் இந்த லெனினுடைய அந்த நூலினுடைய சாரம் என்னங்கிறதையும், இப்போ நான் இதை பற்றி என்ன எழுதுறேங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகளில் சொல்கிறேன். இது ஒரு அறிமுகம். இந்த சொற்களை நம்ம கற்றுக்கணும், அடுத்தடுத்து பேசுவதற்கு உதவியாக இருக்குங்கிறதுனால நான் இதோட நிறைவு